ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சின்ன தம்பி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சின்ன தம்பி ஹேண்ட்ஒர்க்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த கூடையோட ஃபுல் டுட்டோரியல் வந்து வீடியோ போட சொல்லி. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இதே மாடலில் நம்ம போட போகிறோம். கலர் மட்டும்தான் வேறு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன கலர் அப்படின்றத காமிக்கிறேன். ப்ளூ கலர் அண்ட் ஒயிட் வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த பிங்க்குக்கு பதிலாக இந்த ப்ளூவும் இந்த ஒயிட் சேம் இதே பார்டரு இந்த டிசைன்லாம் வர்றது வந்து இந்த ஒயிட் கலரில் வரும். இந்த பிங்க்குக்கு பதிலாக இந்த ப்ளூ கலர். இது நம்ம எத்தனை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2 கட் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒன்றில் வந்து முழுசாக வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு ஃபுல்லாக பிங்க் கலர் கட் பண்ணிருக்கலாம். இதே அளவுக்கு நம்ம ப்ளூ ஃபுல்லாக கட் பண்ணுவோம். அதனால் ஒன்று கட் பண்ணிடுவோம், அரைவாசி பக்கமாக கட் பண்ணிடுவோம். கட் பண்ணதுக்கப்புறம் மேலே ரன்னிங் ஒயர் விடுறதுக்கு வந்து ஒயர் இருக்காது. அதனால் 2 கட்டாக எடுத்திருக்கேன். இந்த கலரில் ப்ளூவில் ஒயிட் வந்து ஒன்று தான் எடுத்திருக்கேன். நமக்கு மொத்தமாக சேர்த்து 2 கட் அளவுக்கு தான் ஆகும். நம்ம வந்து இந்த டிசைன் கொண்டு வரது அப்படின்றதுனால, ஸோ இந்த கலர் மேட்சிங் கரெக்டாக அதே மாதிரி கொண்டு வருது அப்படின்றதுனால இந்த கலர் இங்கே வந்து சேம் கலராக கொண்டு வரோம். அதனால் வந்து ஒயர் வந்து இதில் எக்ஸ்ட்ரா வர மாதிரி தெரியும். ஆனால் நமக்கு வந்து 2 கட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். ஒயிட் கலரில் வந்து கொஞ்சம் தான் ஆகும், ஒரு 1/4 கட்டு அளவுக்கு தான் ஆகும். இப்போ இதுலேயும் கட் பண்ணது போக மீதி இருக்கும், நம்ம அதை வச்சு போடலாம். அதுக்கப்புறம் இதில் மேலே ரன்னிங் வேர் ஃபுல்லாக கொண்டு வரோம். அது மேலே இது எக்ஸ்ட்ரா இருக்கும், அது நம்ம கைப்பிடி போடுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கும் கைப்பிடி போடுறதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் வந்து மிச்சம் இருக்கும். ஓகேங்களா? நமக்கு மேக்ஸிமம் 2 கட்டு இந்த அவ்வளோதான் தேவைப்படும். 2 இல்லை 2 1/4 அவ்வளோதான். இதில் 2 கலர், இதில் ஒரு கலர் எடுத்துருக்கோம். நீங்கள் இது மாதிரி எந்த கலர் எடுத்தாலும் சேம் கலராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி கூடையோட இந்த கரெக்டாக வரும். இந்த மாதிரி ப்ளைன் கலர் இங்கே போட்டுட்டு சைடில் வந்து ஒயிட் கொடுத்து நம்ம பண்ண மாதிரி. ஸோ நீங்கள் உங்களோட விருப்பம் எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகேங்களா? அதேமாதிரி எந்த கலர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் டபுளாக எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் சேம் எப்பயும் போல் ஒயிட் கலர் வந்து ஒயிட் கலராகவே இருக்கட்டும். கலர் மட்டும் இந்த 2 கலரில் எதோ ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கலர்னாலும் 2 கட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒயர் இப்போ கட் பண்ணிடலாம். ஸ்கேல் எடுத்துருக்கேன். ஸ்கேல் எடுத்துகிட்டு ஸ்கேலில் வந்து பார்த்துக்கோங்க, இப்படி ஸ்டார்டிங்கில் வச்சு கரெக்டாக 30 சென்டிமீட்டர் ஒரு அடி இதே வச்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 8.5 கரெக்டாக நம்ம 8 அடி கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு அளவெடுத்து சொன்னீங்களா 8 அடி. இந்த மாதிரி 8 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. இப்போ 8 அடியில் கட் பண்ணிட்டு இப்போ இந்த ஒரு ஒயர், இப்போ நமக்கு ஸ்கேல் தேவைப்படாது, நம்ம வந்து ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டோம் இல்லைங்களா அளவு வச்சு. இப்போ இந்த ஒயரையே அளவாக வச்சு நம்ம மொத்தம் இந்த ப்ளூ கலரில் 19 ஒயர் கட் பண்ண போகிறோம். ஒயிட் கலரில் 2 ஒயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கலரில் வந்து மொத்தம் 19 ஒயர் கட் பண்ணுறோம். ஒயிட்டில் 2 ஒயர் கட் பண்ணுறோம். மொத்தம் நமக்கு 21 ஒயர் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த ஒயர்லாம் நான் கட் பண்ணி முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒயர் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ப்ளூவில் 19 ஒயர் 8 அடியில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒயிட்டில் 2 ஒயர் 8 அடியில். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம், பேஸ் போட போகிறோம். இப்போ அதுக்கு ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் தான் நம்ம எடுக்கணும். சாரி, ஒயிட் கலரை நம்ம ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2ஆக மடிச்சுட்டு இதை எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சுட்டு இப்போ இந்த ப்ளூ கலர் சைடில் நம்ம விட போகிறோம் இல்லைங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 3 அடி நம்ம மெஷர் பண்ணணும். ஓகேங்களா? 1 2 3 3.5 இன்னும் கொஞ்சம் 2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அடி போடுறோம். இப்போ வந்து நம்ம ஒயிட் கலர் வந்து கட் பண்ண ஒயர் எடுத்தோம் இல்லைங்களா? அதை 2ஆக மடிச்சு வச்சுருக்கோம். இந்த ஒயரை 3 அடி அந்த பக்கம் விட்டு இப்படி மடிச்சுக்கிட்டோம். லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு பேசிக் நட், இப்போ நார்மல் நாட் எல்லாத்துக்குமே தெரியும், நார்மல் நாட் நம்ம போடுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம நார்மல் நட் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து 3 அடி அளந்தோம் இல்லைங்களா ப்ளூ கலர் ஒயரு, அது வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் வரும். ரைட் சைடில் வந்து நம்ம கட்டோடு இருக்கக்கூடிய ரன்னிங் ஒயர் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த ஒயிட்டை நம்ம இப்படி மலர்த்தி
இப்படி நம்ம வந்து ஈவனாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். அப் அண்ட் டவுன் நம்ம செக் பண்ணணும். சரியாக இருக்கா? அந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக இருக்கிற பக்கத்தை வெளிப்பக்கம் தள்ளி, கம்மியாக இருக்க பக்கத்தை இழுக்கணும். இதை நம்ம வந்து ஈவனாக பண்ணிக்கணும். இது எல்லா கூடை போடும் போதும் இந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு ஃபைனலில் வந்து நமக்கு ஒயர் வந்து பற்றாக்குறை வராது, கரெக்டாக இருக்கும் ஈவனாக. ஒரு ஒயர் அதிகமாக இருக்கும், ஒரு ஒயர் சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி ஆகாது. அதுக்காக தான் அப் அண்ட் டவுன் செக் பண்ணுறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கிறோம், கட் பண்ணி வச்ச ஒயர். இப்போ இதுக்கு மேலே ப்ளூ மட்டுமே நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். கட் பண்ண ஒயர் எடுக்கிறோம், இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஈவனாக வச்சு மடிச்சுட்டு இதை கையில் வச்சுக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயரை நம்ம கீழ்ப்பக்கம் இப்படி மடிக்கிறோம், இப்படி கீழ்ப்பக்கம் மடிக்கிறோம். இந்த மடித்து வச்சு இருக்கிற ஒயரை வந்து இப்படி லூப்குள்ளே விடுறோம். இந்த மாதிரி லூப்பில் விட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அடுத்து ரன்னிங் ஒயரை திரும்பவும் இங்கே ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல வச்சு இப்படி இந்த பக்கம் விட்டுருங்க. இப்போ நம்ம கீழே வந்து இப்படி ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஒயரில் பாருங்கள் இந்த மாதிரி பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதி ரைட் சைடில் நம்ம இப்படி எடுத்து இப்படி மடித்து மேலே ரன்னிங் ஒயரோட லூப் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட் நம்ம மடித்தோம், அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டு வெளியே எடுத்துறோம். இப்போ இந்த ஒயரை இப்படி தள்ளி அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய லூப் இப்படி இழுக்கிறோம். அடுத்து ரன்னிங் ஒயர் ஒத்தையாக இருக்குது பாருங்கள், இந்த ஒயரை இப்படி இழுக்கிறோம். நாட் வந்து நமக்கு ஈஸியாக வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் நட் போடுறதுனா ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கணும், கரெக்டாக இருக்கா ஈவனாக இருக்கான்றதை இப்படி நம்ம செக் பண்ணிக்கிறோம். முன்னப்பின இருந்துச்சு, கொஞ்சம் முன்னப்பின இருந்தால் பரவாயில்ல, ஓரளவுக்கு ரொம்ப இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும், கரெக்டாக சரி பார்த்துக்கணும். இது நமக்கு கரெக்டாக இருக்குது, ஓகேங்களா? இதை விட்டுருங்க. இப்போது அடுத்த ப்ளூ கலர் ஒயர் எடுக்கிறோம். சேம் அதே ப்ரொசீஜர் தான், அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு இந்த வெட்டி வச்ச ஒயரை நம்ம ரெண்டாக மடிக்கிறோம். ரன்னிங் ஒயர் இப்படி கீழே மடிக்கிறோம். இப்போ பாருங்கள் ஒரு லூப் வந்திருக்கு, கீழே மடிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த லூப், இந்த இதில் வந்து லூப் மாதிரி இருக்குது பாருங்கள், இதை ரெண்டாக மடித்தோம் இல்லைங்களா, ரெண்டாக மடித்த ஒயரை இதில் மாட்டுறோம். இதில் அப்படியே கிளிக் பண்ணுற மாதிரி லூஃப்குள்ளே அப்படி உள்ளே விட்டு அப்படி மாட்டி வைக்கிற மாதிரி ஹேங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி மாட்டி வைக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி மாட்டுறோம் அப்படின்னா நின்றுக்கும். இப்போ இதை பிடிச்சிக்கணும். இதை பிடிச்சிட்டு இப்போ ரன்னிங் ஒயர் இப்படி திரும்பி இருக்குது, நம்ம பள்ளமாக இருக்கக்கூடிய பக்கம் மேலே இருக்குது, அதை அப்படியே மடித்து இங்கே ஒரு லூப் மாதிரி இப்படி கொஞ்சம் லூப் மாதிரி விட்டுட்டு இங்கே வச்சு அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச வேலை நீங்கள் பள்ளமாக இருக்குது பாருங்கள், அதை ரைட் சைட் பக்கம் எடுத்து மேலே இருக்கக்கூடிய லூப்பில் உள்ளே விடுறோம். உள்ளே விட்டுட்டு கீழே ஒரு இல்லை மேலே ஒரு இல்லை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நாட்டு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஈவனாக செக் பண்ணிக்கோங்க, ஒயர் நமக்கு ஈவனாக இருக்கான்றதை. சரியில்லைன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம 19 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ப்ளூ கலரில் 19 ஒயர், லாஸ்ட்டில் ஒயிட் கலரில் ஒரு ஒயர், மொத்தம் நம்ம 21 ஒயரையும் இதே மாதிரி ப்ராசஸில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 21 ஒயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து நம்ம எப்படி போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து 2 ஒயர், நான் 3 ஒயர் போட்டு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதையே நான் திரும்ப சொல்லிட்டு இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிச்சிடும், வீடியோ பார்க்குறதுக்கு போர் அடிக்கும். ஸோ சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வேலைக்கு டக்குன்னு போயிடலாம், வீடியோவை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கலாம். ஸோ உங்களுக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரியும் சொல்லியிருக்கேன், வீடியோவும் லென்த்தாக போகக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம பார்த்து கரெக்டாக பண்ணலாம். ஸோ அப்போ தான் நீங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க. ரொம்ப நேரம் இழுத்து அடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும், ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் வந்து நம்ம 3 ஒயர் போட்டிருக்கோம், மீதி இருக்கக்கூடிய எல்லா ஒயரையும் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் பாருங்கள் மொத்தம் 21 ஒயரு ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டில் ஒரு ஒயிட்டு, லாஸ்ட்டில் ஒரு ஒயிட்டு, இந்த நடுவில் ஃபுல்லாக வந்து 19 ப்ளூ கலர் ஒயர் முடிச்சிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, இது இன்னும் கட் பண்ணல ஒயர் இப்படியே வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 அடி விட்டோம் இல்லைங்களா, அந்த ஒயர் இப்படி வளைச்சி 2 ஈவனாக வச்சு நம்ம அளவு பார்த்து நம்ம கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கமும் 3 அடி வரும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போது செகண்ட் லைனுக்கு சேம் அதே ப்ளூ கலர் நம்ம எடுக்கிறோம் ரன்னிங் ஒயர். நம்ம அதே ப்ளூ கலர் ஒயர் எடுத்துகிட்டு கொஞ்சம் மடங்கு மாதிரி இருக்கனால இதை கட் பண்ணிடுறேன், நல்லா இல்லாதனால.
ரன்னிங் ஒயர் எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் நம்ம 3 அடி ஸ்டார்டிங்கில் விட்டோம் இல்லைங்களா, அதே அளவுக்கு நம்ம இன்னொரு ஒயர் நம்ம இந்த ரன்னிங் ஒயர் வச்சுக்கிறோம். வச்சு அளந்து கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு இங்கேருந்து நம்ம நார்மல் நாட் திரும்ப நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒரு லைன். ஓகேங்களா? ஒரு நாட் நம்ம போட்டோம். இதை ஒரு டைம் திரும்ப செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்ம ஒரு லைன் நம்ம போட போகிறோம். இப்போ இது ரொம்ப ஈஸி. ரன்னிங் ஒயர் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு நம்ம மடித்து போட்டே இருப்போம், ஸ்பீடாக போயிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் போடுறதுலாம். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கிறீங்க, இந்த மேலே இருக்கக்கூடிய ஒயரை இப்படி மேலே கொண்டு வந்து ஒரு சுற்று, ரன்னிங் ஒயர் இப்படி மடிச்சுட்டு கீழே இருக்க ஒயரை திரும்ப மேலே வந்து லூஃபில் சொருகி விட்டுருவோம். சொருகிட்டு நம்ம நாட் டைட் பண்ணால் டைட், அவ்வளோதான். ஒரு நாட் நமக்கு கிடச்சிருச்சு. ரன்னிங் ஒயர் இப்படி கீழ் பக்கம் மடிக்கிறோம். இந்த மேலே போகக்கூடிய ஒயரை இப்படி இந்த ஒயருக்கு இந்த ரன்னிங் ஒயரை மடித்தோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே இப்படி கொண்டு வந்து ஒரு சுற்றிட்டு இந்த கீழே விட்டுரும் இந்த ஒயரை. அடுத்து ரன்னிங் ஒயரை இப்படி இங்கே ஒரு லூஃப் மாதிரி மடிச்சுட்டு இந்த கீழே விட்ட ஒயரை எடுத்து இப்படி மடித்து மேலே இருக்கக்கூடிய ரன்னிங் ஒயரோட லூஃபில் மேலே விட்டுரும். மேலே விட்டு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இங்கே கீழே ஒரு இது மேலே ஒரு இது, நமக்கு நாட் ஓகே, அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸி தான் இது. ஸோ நம்ம இந்த மாதிரி எத்தனை லைன் போடணும்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு. நான் இது ஃபுல்லாக போட்டுட்டு இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம நாட் கொண்டு வரோம். இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் விட்டோம் இல்லைங்களா, ஒரு லைன் நம்ம போட்டோம் இல்லைங்க, அந்த ஒயர் இங்கே இருக்குது இல்லைங்களா, இதே அளவுக்கு நம்ம ஒயர் வச்சு நம்ம கட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம இதே மாதிரி எத்தனை லைன் போடணுன்றதை சொல்லிடுறேன். இப்போ இந்த ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் ரவுண்டு. இது ஃபஸ்ட்டில் நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறோம். அதனால் இதை ஒரு நாட் போட்டுக்கோங்க, சென்டர் நாட் அடையாளத்துக்காக ஒரு நாட் போட்டு விட்டேன். இப்போ ரெண்டாவது லைன் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு லைன், இந்த பக்கம் இன்னொரு லைன் போடுறோம். இப்போ இது இல்லாமல் இன்னொரு லைன், இப்போ சென்டர் லைன் இல்லாமல் மேலே ஒரு 2 லைன் ப்ளூ கலர் லைனும், அதே மாதிரி சென்டர் லைன் இல்லாமல் மேலே இன்னும் 2 லைன் ப்ளூ கலர்லேயும் நம்ம போடுறோம். மொத்தம் நமக்கு 5 லைன் கிடச்சிரும். இந்த சென்டர் நாட்டோடு சேர்த்து நமக்கு 5 லைன் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அந்த 5 லைன் நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 5 லைன் நான் போட்டு முடிச்சிட்டேன். நம்ம இதுதான் சென்டர் லைன் பாருங்கள் முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இதுதான் நம்ம சென்டர் லைன். ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு லைன் இது. அதுக்கப்புறம் மேலே 2 ப்ளூ லைன் போட்டிருக்கேன், கீழே 2 போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் நம்ம ரன்னிங் ஒயர் எடுக்கிறோம். ஒயிட் கலர் எடுத்துகிட்டு இங்கே இந்த பக்கம் மேல் பக்கம் ஒரு 3 லைனும் இந்த பக்கம் ஒரு 3 லைனும் போடுறோம். மொத்தம் நமக்கு 11 லைன் வரும். நம்ம அதுதான் பேஸ் நமக்கு. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் லைன் போட்டோன்னா ரெண்டாவது இந்த இடத்துல ப்ளூ 2 போடணும், அடுத்து ஒயிட் 3 போடணும்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் தெளிவாக காமிச்சிட்டா நல்லாயிருக்கும், உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். அப்படின்றதுனால தான் நான் வீடியோ கட் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து இப்போ ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு இந்த இடத்துல ஒரு 2 லைன் போட போகிறோம். 3 லைன் நம்ம போட போகிறோம். ஒயிட் கலரில் நம்ம 3 லைன் நம்ம போடுறோம். இந்த பக்கம் ஒரு 3 லைன், மொத்தம் 6 லைன் வரும். இந்தாண்ட 3 இந்தாண்ட 3 நம்ம போடுறோம். நமக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 லைன் வந்துடும். இப்போ நமக்கு வந்து 1 2 3 4 5 லைன் இருக்குது. இந்த பக்கம் 6 7 8 9 10 11, இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 ஒயிட் கலரில் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ரன்னிங் ஒயர் நம்ம இந்த அளவுக்கு விட்டுட்டு சைடில் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம ஃபுல்லாக நம்ம ஒயிட் கலரில் இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடுறோம். லாஸ்ட்டில் இந்த ஒயர் அளவுக்கு நம்ம கட் பண்ணிடுறோம். இதே மாதிரி நம்ம 3 லைன் நம்ம போட போகிறோம். ஒயிட் கலரில் மேல் பக்கம் 3 கீழ் பக்கம் 3, மொத்தம் 6 லைன் வந்துடுறதுல. அப்புறம் நமக்கு டோட்டலாக நமக்கு வந்து பேஸ் முடிஞ்சிடும். 11 லைனில் நமக்கு பேஸ் கிடச்சிடும். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம மொத்தம் 3 லைனாக போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டோட்டலாக இப்போ பேஸ் போட்டு முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டேன். இதே மாதிரி இங்கே இன்னும் 2 லைன் போடுறோம். இப்போ ஒரு லைன் வரேன், இன்னும் 2 லைன் நம்ம போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 லைன் போட்டு முடிச்சுட்டு ஒரு டோட்டலாக நமக்கு பேஸ் முடிஞ்சிடும். ஸோ பேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பேஸ் முடிச்சிட்டோம். பாருங்கள், நம்ம 11 லைன் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஸோ சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் வச்சு நம்ம ஒரு லைன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் ப்ளூவில் 2 லைன் இந்த பக்கம், ப்ளூ கலரில் 2 லைன் இந்த பக்கம் போட்டோம். நம்ம ப்ளூவில் மொத்தம் 5 லைன் நம்ம போட்டோம். சென்டர் இல்லாமல்
சைடில் 2 இந்த சைடில் 2 சென்டரோட சேர்த்து 5 லைன் போட்டோம். அதுக்கப்புறம் ஒயிட்டில் ஒரு 3 லைன், இந்த பக்கம் ஒரு 3 லைன் நம்ம ஒயிட் கலரில் போட்டோம். மொத்தம் நமக்கு 11 லைன் நம்ம வந்துருச்சு. இதுதான் பேஸு. ஸோ கூடையோட பேஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து வீடியோவை இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம். அடுத்த வீடியோ பார்ட் 2 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஃபுல்லாக நம்ம கொண்டு வரது, அதில் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறது அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் பார்ட் 2 வீடியோவை போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக போட்டோம்னா லென்த்தாக போகும், வீடியோ லென்த்தாக போகும், நீங்களும் பார்க்குறதுக்கு போராக இருக்கும். ஸோ அதனால் ஒரு பார்ட்டாக போடலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பேஸ் பண்ணுறதை நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ பேஸ் முடிச்சிட்டோம். அடுத்தது மேலே நம்ம எப்படி கொண்டு வரது அப்படின்றத நாளைக்கு நம்ம வீடியோவில் போடுறோம். அடுத்த வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ பார்ட் 1 வீடியோ இந்த வீடியோ வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.